திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே அதிகப்படியாக வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற கண்டங்களில் ஆப்பிரிக்கா கண்டம் முதலிடத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில், அதுவும் தென்னாப்பிரிக்காவில் அதிகப்படியான ஜனங்கள் பட்டினியிலும் வறட்சியிலும் பாதிக்கப்பட்டு அந்த பகுதிகள் நிலை குலைந்திருக்கின்றன என்று ஐநா அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்னாப்பிரிக்கா பகுதியிலே ஜிம்பாப்வே, இன்னும் அதை தொடர்ந்து உள்ள அருகில் உள்ள பகுதிகள் எல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கிற பகுதிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிலும் தென்னாப்பிரிக்கா நாடு என்று சொல்லப்படுகிற நமீபியாவில் சுமார் 14 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவின் பாதி மக்கள் தொகை என்று கூறலாம். இவர்கள் பட்டினியினால் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மட்டுமல்ல, அவர்களுக்கு உணவு வேண்டி அங்குள்ள அரசானது வனத்தில் உள்ள சுமார் 723 வன விலங்குகளை வேட்டையாடி அவைகளை கொன்று அவர்களுக்கு உணவாக கொடுக்க போகிறார்கள் என்கிற செய்தியை ஐநா வெளியிட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு கொடூரமான பஞ்சம்! இன்றைக்கு நாம் உண்பதற்கு நல்ல உணவு, குடிப்பதற்கு நல்ல தண்ணீர், ஆண்டவர் நல்ல சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உலகம் முழுவதிலும் இப்படி கோடிக்கணக்கான ஜனங்கள் பட்டினியிலும் பசியிலும், அதுவும் ஒரு நேர உணவோடு இரவு படுக்கைக்கு செல்லுகிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பட்டினியோடு செல்லுகிற ஜனங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே போல இந்த மாதிரி மக்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட வறட்சி அநேக பகுதிகளில் காணப்படுகிறது. இஸ்ரேலுடைய யுத்தம் தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறபடியினாலே காசாவிலே கூட 10 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் பட்டினியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பேர் பட்டினியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆகவே உலக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த தென்னாப்பிரிக்காவிலே குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்பப்படுவதற்கு கூட முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது என்பதால் பிள்ளைகளுடைய கல்வியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் $25 மட்டுமே கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கு கூட அனுப்ப முடியாத சூழ்நிலையும் காணப்படுகிறது. உலக அளவிலே வானிலை பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் அதிக அளவு பாதிப்பை சந்திப்பது தென்னாப்பிரிக்கா கண்டம் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே அதிக அளவிலே பட்டினியிலும் பசியிலும் மாட்டியிருக்கிற இந்த தென்னாப்பிரிக்கா நாடாக சொல்லப்படுகிற நமீபியாவுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதும் இந்த காரியத்திற்காக, இந்த தேசத்திற்காக கருத்தாக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, தென்னாப்பிரிக்கா நாடு என்று சொல்லப்படுகிற இந்த நமீபியா தேசத்திற்காக உங்கள் பாதத்தில் வருகிறோம். சுமார் 14 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் பட்டினியிலும் பசியிலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனை, பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே, ஒரு பக்கம் அரசாங்கம் பல உதவிகள் காரியங்களை செய்தாலும் குழந்தைகள் பட்டினியினால் வாடிக்கொண்டிருப்பது எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவரே. உலக அளவிலே பல நாடுகள் இன்றைக்கு பஞ்சத்திலும் பசியிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இந்த பிள்ளைகள் ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. இப்பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே தகப்பனே, இந்த நமீபியா தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பஞ்சத்தில் பட்டினியில் வாடுகின்ற இந்த குழந்தைகள் போஷிக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். 14 லட்சம் ஜனங்கள் என்றால் எவ்வளவோ பெரிய ஒரு தொகை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்தாமே இறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.